ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் ஃபைனான்சஸ். நாங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஸ்நாக்கிங் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுருக்கோம். இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிற ஃப்ரூட் ஸ்நாக்கிங் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் மேங்கோஸ் தான். நீங்கள் கூட நினைப்பீங்க என்னடா டெய்லி ஒரு மேங்கோவை போட்டு வெட்டிட்டு வீடியோ அனுப்பிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது எல்லாமே ஜங்க் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் we are trying to do all these things. இப்போது கிட்ஸுக்கெல்லாம் ஃபால் பிரேக் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது டெய்லி நைட் இப்போது நாங்கள் மூவி பார்ப்போம் ஃபால் பிரேக்னால. ஸோ மூவி பார்க்கும்போதே கிட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, என்ன ஜங்க் ஃபுட் இருக்குது சாப்பிட்றதுக்கு, சிப்ஸ் இருக்கா, அது இருக்கா, ஸோ இது இருக்கா, என்ன சாப்பிட இருக்குது, இனிப்பாக என்ன இருக்குது சாப்பிட அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மூவி பார்க்கும்போது ஏதாவது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் பிஃபோர் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எதை வேணால் சூ பண்ணிக்கிறது. பட் பிஸ்கெட் சாப்பிட்றது, குக்கீஸ் சாப்பிடுவோம், ஏதாவது கேக் சாப்பிடுவோம், அப்படிலாம் இருந்தோம். ஸோ இப்போ அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது அதுக்கு பதிலாக நம்மளோட ஸ்வீட் டூத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோல் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நாங்கள் கட் பண்ணுறது தான் மேங்கோ. நேற்று இதே மாதிரி மூவி பார்க்குற டைமில் நேற்று நாங்கள் ஆரஞ்சு கட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு நான் பீல் பண்ணிவிட்டு போயிருந்தேன். ஸோ அதை தான் நேற்று நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேங்கோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்தி ஸ்நாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா நிறைய வகையில் நமக்கு இது ஹெல்ப் பண்ணும். கண்ட ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும்போது அன்னெசரியாக வெயிட் கெயின் தான் நமக்கு வரும். வெயிட் கெயின், ஒபிசிட்டி, அப்புறம் இதை மற்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் அதால் நமக்கு வரும் வெயிட் கெயின்னாலே. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்தி ஃப்ரூட் ஸ்நாக்கிங்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆனோன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிடணும்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாலே போதும். நமக்கு ஏதோ ஒன்று அந்த டைமில் சாப்பிடணும் போல் ஒரு ஃபீல் இருக்கும்போது இது கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும். ஃப்ரூட்ஸுமே நம்ம ரொம்ப ஹெவியாக நிறைய சாப்பிட்டோன்னா அதுவுமே வெயிட் கெயின் தான் பண்ணும். ஏன்னா அதுலேயுமே நிறைய சுகர்ஸ்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம அளவாக சாப்பிட்டோன்னா நல்லது தான். ஸோ அதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் இப்போது 2 மேங்கோஸ் எங்களுக்கு ஃபேமிலிக்கு எடுத்திருக்கேன், ஃபேமிலி ஆஃப் 4க்கு. ஸோ இதை எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இதுக்கு மேலே தேவையும் படாது, போதும்னு ஆகிடும். ஸோ இப்படி தான் எங்கள் டே இன்றைக்கி நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்துட்டு, இந்த மூவியை பார்த்துட்டு இதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் தூங்கிடுவோம். அதுக்கு மேலே வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட டே, நம்மளோட ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுட்டு தான் இப்போ இந்த ஃப்ரூட்ஸுக்கு ரீசெண்டாக தான் நாங்களும் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். பிஃபோர்லாம் இப்படி இல்லை. ஸோ இப்போது ஒவ்வொரு டைப்பான ஃப்ரூட்ஸ் கடையில் பார்த்தோன்னா வாங்கிடுவோம். ஸோ அது நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஏதாவது சம் விட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு போய்கிட்டே இருக்கும். அதான் அதோட கோல். அட் த சேம் டைம் நமக்கு அந்த சுகர் டூத்தையும் நமக்கு ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ அதுதான், வேறு ஒரு ரீசனும் இல்லை. ஸோ அதனால தான். ஸோ எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆப்பிள்ஸ் இருக்கும், மேங்கோஸ் நிறைய இருக்கும். ஆக்சுவலி மேங்கோஸ் ஆஃப் சீசன் தான் இப்போது. பட் ஸ்டில் எங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வருது, இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேங்கோஸ்லாம் எங்களுக்கு பல கண்ட்ரீஸ்லேருந்து கிடைக்குது. ஒவ்வொரு மேங்கோஸ்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃப் சீசன்லேயும் மேங்கோஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். இது தவிர ரெகுலராக இங்கே வாங்குறதுனா ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ்லாம் ரெகுலராக இருக்கும். ஜூஸ் போடுற ஆரஞ்சு வேறு தனியாக இருக்கும். இது தவிர கிரேப்ஸ், இது தவிர ப்ளம்ஸ், அப்புறம் அன்றைக்கி பொமேலோ வாங்கியிருந்தோம் ரீசெண்டாக. இது மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸு. பப்பாயா ரீசெண்டாக முன்னாடி அடிக்கடி வாங்கினோம். பட் இப்போ பப்பாயா கொஞ்ச நாளாக ஷாப்பில் வரல. அப்புறம் பைனாப்பிள். ஸோ என்ன ஃப்ரூட்ஸ் இது தவிர சீசனல் ஃப்ரூட்ஸ், இனி வின்டர் வந்தாச்சுன்னா ஸ்ட்ராபெரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் வாங்குவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் ஹெல்தி ஸ்நாக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜங்க் ஃபுட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரேடியாக ஷிஃப்ட் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு சம் ஃப்ரூட்டை நம்ம ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ரூட் ஸ்நாக்கிங்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணி வச்சதை காட்டிடுறேன். இவ்வளோதான், இவ்வளோ இருக்குது. ஸோ இது எங்களுக்கு தாராளம் போதும். ஃபேமிலி ஆஃப் 4க்கு இதை நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு பெஸ்ட் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சிட்ரஸ் ஃபைனான்சஸ்.
என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye friends.